ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபையின் மூலமாய் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் கனமும் மகிமையும் புகழும் உண்டாயிருப்பதாக கூறி வந்திருக்கிறதான உங்கள் அனைவருக்கும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் கூட அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனை தோழ்ந்து கொள்ளுகிறதான இந்த காரியத்தில உற்சாகமாக வந்து நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவ செய்தியில தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு எப்பொழுதுமே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவ்வளவாகவே இந்த நாளிலும் கூட இந்த வேத வார்த்தைகள் கண்டிப்பாக நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். சங்கீதத்தில ஒரு வசன பகுதியை நாம் வாசிப்போம். பழைய ஏற்பாட்டில சங்கீதம் 37வது சங்கீதத்துல 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். சரிங்க, அப்போ இங்க வாசித்த இந்த வசனத்துல 37வது சங்கீதத்துல நல்ல மனுஷனுடைய நடைகள் யாரால் உறுதிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது கர்த்தராலே அந்த மனுஷனுடைய நடைகள் உறுதிப்படுகிறது, அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்போ தேவனை சார்ந்திருக்கிற அல்லது தேவனை நம்பி இருக்கிற மனிதர்கள் நம்முடைய நடைகளை யார் பார்க்கிறாருங்க? தேவன் பார்க்கிறார். அந்த நடையில நாம் தளர்ந்து போகாத அளவுக்கு நமக்கு உறுதியா இருப்பது யார் என்று பார்த்தால் அதுவும் தேவன் தான். நம்மை நடத்தி நமக்கு உறுதி அளித்த அந்த நடையில நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அப்ப நம்முடைய நடைகள் இந்த காலையில எங்கே வந்தது? நம்முடைய நடைகள், நம்முடைய கால்கள் நடந்தது என்று சொன்னால் இது சபை கூடும் இடத்தை நோக்கி நடந்து வருகிறது. அப்ப இதுவும் தேவன் என்ன செய்கிறாருங்க? கண்டிப்பாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அப்போ இந்த நடைகள் நம்முடைய நடக்கைகளை குறித்து சொல்லப்படுகிறது. சரி, இந்த நாளிலே நம்முடைய நடைகள் நீங்க சபை கூடி வந்தாலும் கூட இங்கே இந்த தொழுகையில தேவனுக்கு ஏறெடுக்கிற இந்த தொழுகையில தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு நாம் குறித்திருக்கிற நேரத்துல பேசுகிறோம். இந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யறோங்க? கேட்கிறோம் இல்லைங்களா? அப்ப இந்த கேட்பதினாலே நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொன்னால் யாக்கோபு எழுதின நிருபத்துல புதிய ஏற்பாட்டில யாக்கோபு நிருபத்துல 1வது அதிகாரம் வசனம் 22 வாசிக்கும் பொழுது நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமாங்க. அப்போ இந்த பேசப்படுகிறதான தேவனுடைய வார்த்தைகளை என்ன செய்யணுங்களா? முதல்ல கேட்கணும். அப்போ கேட்டுட்டு அப்படியே நம்முடைய வாழ்க்கைய என்ன செய்யக்கூடாதுங்க? நம்பிதமாக நடந்து கொள்ளக்கூடாது. இந்த கேட்கிற வார்த்தைகளை கேட்கிறது மாத்திரம் அல்லாமல் அந்த திருவசனத்தின் படியாக நம்ம என்ன செய்யணுங்க? அந்த திருவசனத்தின் படியாக நம்முடைய வாழ்க்கையில அந்த செயலை செய்யணும். அப்படி செய்தால்தான் நமக்கு அந்த ஆசீர்வாதமானது நமக்கு கண்டிப்பாக வருவதாக அநேக வசனங்கள் மூலமாக நாம் பார்க்கிறோம். அப்ப எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தைகளை அநேகருக்கு என்ன செய்யறது இல்லைங்க? முதலாவது கேட்பதற்கு முன் வருவதில்லை. ஏன்னா உலக காரியங்களை பேச வேண்டும் என்றால் ஆனந்தம், சந்தோஷம், இன்னும் மற்ற வீட்டு கதைகளை பேச வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களுக்கு சந்தோஷம்தான், ஆனந்தம் அளிக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மேலாக கேட்க முடிவதில்லை. ஏனென்று சொன்னால் அதற்கு விருப்பப்படுவதில்லை அநேக பேர். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தால் ஆசீர்வாதம் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது. அது அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்று சொன்னால் இந்த சரீரத்திற்குரிய மாம்சத்திற்குரிய வாழ்க்கைக்கும் ஆத்மக்குரிய வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது என்று நாம் பார்க்கணும். ஆகவே பேசப்படுகிறதான தேவ வார்த்தைகளை நாம் யாரும் என்ன செய்யலங்க? கவனிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வேத வசனத்தை கொண்டு தேவ செய்தியை நாம் தியானிப்போம். புதிய ஏற்பாட்டில கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபத்துல 16வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனத்தின் அடிப்படையில இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய செய்தியை நாம் கேட்போம். இதிலும் குறிப்பாக சொல்லப்படுகிற அந்த வார்த்தையில வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் வசனம் 13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். சரிங்க, இங்க
வாசித்ததான இந்த வசனத்துல விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்கிற இந்த வசன பகுதி. இப்ப இந்த வசன பகுதியில தலைப்பாக நாம் இதுல மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கு இந்த புருஷராயிருங்கள் என்கிற இந்த வார்த்தை கொண்டு இந்த நாளிலும் கூட என்ன செய்யலாங்க, நம்ம தேவனுடைய வார்த்தையை கவனிக்கலாம். சரி, இந்த சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, இந்த விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்கிற இந்த வசன பகுதி எங்க சொல்லப்பட்டிருக்கிறதுங்க? எழுதிட்டீங்களா? எல்லாரும் எழுதி முடிச்சாச்சு. கவனிங்க. இப்போ இந்த வசன பகுதி குறித்து தான் நாம் பார்க்க போறோம். ஆனாலும் இந்த வசன பகுதி எங்க எழுதப்பட்டிருக்கிறதுங்க? கொரிந்து பட்டணத்துக்கு எழுத நிருபத்துல இந்த வசன பகுதி எழுதப்பட்டிருக்கு. சரி, இந்த வசனத்தினுடைய விளக்கங்களை ரொம்ப நேரம் நம்ம தியானிக்க போறதுல கொஞ்ச நேரம் தான் அந்த புருஷராயிருங்கள் என்கிற அந்த வேத வசனத்தை தியானித்தாலும் கூட இந்த வசனம் எழுதப்பட்டதான நிருபத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு, இல்லைங்களா? இப்பொழுதெல்லாம் லெட்டர் கிடையாது. இந்த நிருபம் என்று சொன்னால் அது கடிதம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்துல எழுதப்படும் பொழுது, எழுதப்பட்ட காலத்துல சுமார் ஏறக்குறைய கிட்டத்தட்ட ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த வேத பகுதி எழுதப்பட்டது. அப்ப கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறதான ஒரு சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார். ஒருவேளை நமக்கு இன்னைக்கு டெக்னாலஜி தான் நிறைய இம்ப்ரூவ் ஆனதுனால பைபிள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஒரு புத்தகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சேர்க்கப்பட்டு, இந்த நிருபங்கள் கடிதங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டு மொழிபெயர்க்கப்பட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு என்ன நம்ம படிக்கிற அளவுக்கு இது நமக்கு புத்தகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இது உண்மையிலே அந்த கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும் போது புத்தகமாக இல்லை, அது ஒரு சுருளாக ஒரு கடிதமாக இருந்தது. அப்ப அதிகாரங்களாக பிரிக்கவில்லை. நம்ம வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர்ல 16 அதிகாரங்கள் இருக்கிறது. 1ஆம் அதிகாரம் ரெஃபரன்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம்னு அப்படி அதிகாரங்களாக பிரிக்கவில்லை. இது ஒரு கடிதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்கள், இந்த கடிதத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்து பட்டணத்துக்கு அவர் எழுதுகிறார். சரி, இந்த கொரிந்து பட்டணத்துல இருக்கிறதான் இது எழுதினாரா என்பதா அதுலயே நம்ம வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர்ல 1ஆவது அதிகாரம் வசனம் 2 வாசிக்கும் பொழுது, கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் போதுமானது. அப்போ இங்க யாருக்கு எழுதப்பட்டது என்று சொன்னால், இது கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கு. அப்ப இந்த கொரிந்து பட்டணத்துல வாழ்ந்த இந்த சபையாருக்கு எழுதப்பட்ட இந்த நிருபத்துல, இந்த நிருபத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது இந்த கடிதத்தை ரொம்ப அதிகமான விஷயங்கள் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டு காலத்துல கிறிஸ்துவின் சபையாராகிய நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் அதிகமாக இந்த கொரிந்து புஸ்தகத்துல படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகுது. ஆனாலும் இதை எழுதுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு 3 காரணங்களை வேத வல்லுநர்கள் இதை சொல்லுகிறார்கள். நாமும் படிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ளும் விதமாகவே இருக்கிறது. என்ன என்று பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலவையாரின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போ இங்க இந்த கொரிந்து பட்டணத்துல சபை துவங்கப்பட்டு விட்டது. அப்போ இங்க கூட சிபி ரோட்ல குறுக்குப்பேட்டையில சபை தொடங்கப்பட்டது. இந்த சபை யார் ஆரம்பித்தாங்க? ஒருவேளை கடந்த சில வருடங்களாக ஒருவர்களுக்கு தெரியாது. ரொம்ப நாள் இந்த சபைக்கு கூடுகிறவர்களுக்கு இது தெரியும். இந்த சபை கிறிஸ்துவின் சபை தான், கிறிஸ்துவால் தான் துவங்கப்பட்டது. இந்த பகுதியிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு யாரால் துவங்கப்பட்டது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் மூத்தவர்களுக்கு இல்ல எல்லாருக்கும் தெரியும். உடனே ஒரு சகோதரருடைய பெயரை சொல்லுவாங்க. இந்த சகோதரர் வந்து என்ன செய்தாருங்க, இந்த பகுதியில சுவிசேஷம் அறிவித்தார். அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பத்தார் இருந்தாங்க, ஒரு 8 பேர் இருந்தாங்க, ஒரு 10 பேர் இருந்தாங்க. அவர்கள் அப்படியே பழுகி 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 இப்போது ஒரு 60 பேர் உட்கார அளவுக்கு இந்த விசுவாசிகள் இருக்கிற அளவுக்கு இந்த சபை நிறைந்திருக்கிறது. ஆனால் இது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப அதை போல இந்த கொரிந்து பட்டணம் யாரால அங்க ஸ்தாபிக்கப்பட்டது, ஆரம்பிக்கப்பட்டது சுவிசேஷம் அறிவித்து என்று சொன்னால் இது அப்போஸ்தலனாகிய பவுலால் ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த சபையில் நடக்கிற காரியத்தை சில விசுவாசிகள் அந்த ஊழியருக்கு அனுப்புகிறார்கள். இங்க நான் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த விசுவாச குடும்பத்தாருடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் என் சகோதரரே அப்படின்னு சொன்னா இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அப்ப உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலேவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த குலேவேயாளின் வீட்டாரால் கடிதமாகவோ அல்லது நேரில் சென்றோ இந்த விஷயம் இங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு அந்த ஊழியக்காருக்கு போய் சொல்றாங்க.
இன்னொரு வசனம் வாசிக்கலாங்களா? 1 கொரிந்தியர்லயே 16வது அதிகாரம் வசனம் 17 வாசிக்கலாங்க. ஸ்தேவான், பொர்த்துனாத்து, அகாயாக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாய் இருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதா இருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்ப இங்க வாசிக்கிறோம் ஸ்தேவான், பொர்த்துனாத்து, அகாயு. அப்ப இந்த 3 பேர் பவுலிடத்திலே சென்றிருக்கிறார்கள். அப்ப இவர்களும் சபை குறித்ததான சில காரியங்களை பவுலுக்கு அறிவிக்கிறார்கள். அதே 1 கொரிந்தியர்ல 7வது அதிகாரத்துல வசனம் 1 நாம் வாசிக்கலாங்க. நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், அப்ப போதுமானது. அப்ப இங்க நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், அப்ப பவுலுக்கு சில விஷயங்கள் அங்கே அந்த கொரிந்து பட்டணத்துல சபையார் இடத்துல இருக்கிற காரியங்கள் அறிவிக்கப்படுகிறது. அப்ப அந்த அறிவிப்பிலே சபையார் இடத்திலிருந்து வந்த எழுப்பிய கேள்விகளுக்கு இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பதில் எழுதுகிறார், பதில் கடிதம் எழுதுகிறார். அந்த பதில் கடிதம் தான் இங்க நிருபமாக நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இங்க 3 காரியங்களை குறித்து இந்த 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை நிருபத்தை பார்க்கும் பொழுது, முதலாவது சபையார் அங்கே எழுப்பின அல்லது சொல்லிய காரியங்களுக்கு அவர் பதிலளிக்கிற விதமாக இங்க இருக்கிறது. இரண்டாவது காரியம் பார்த்தோம் என்றால், அந்த சபையிலே நடைபெற்ற பிரச்சனைகளை சரி செய்யும் விதமாக இந்த நிருபம் எழுதப்பட்டதாக இருக்கிறது. அப்ப இந்த 1 கொரிந்தியரை, இந்த கொரிந்துக்கு எழுதுற நிருபத்தை வாசிக்கும் பொழுது, 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அவர்களை புகழ்கிறார். முதலாவதாக அவர்கள் யார் என்று அந்த அதிகாரம் 1, 2, 3, 4, 5, 6 என்று நாம் அப்படியே அந்த அதிகாரத்தை பிரித்து பார்க்கும் பொழுது அந்த சபையில நடந்த அநேக பிரச்சனைகள் அங்கு விளக்கப்படுகிறது, அதற்கு தீர்வும் கொடுக்கப்படுகிறது. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தால், அந்த சபையாருக்குள்ள என்ன இருந்ததுங்க? பிரிவினைகள் இருந்தது. எப்படிப்பட்ட பிரிவினைகள் என்று சொன்னால், அங்கே பவுலும் ஊழியம் செய்தார், அப்பொல்லோவும் ஊழியம் செய்தார், பேதுருவும் இருந்தார், கிறிஸ்துவை பற்றியும் அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சிலர் என்ன செய்தார்கள்? நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் பேதுருவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் அவர்களுக்குள்ளே என்ன இருந்ததுங்க? பிரிவினைகள் இருந்தது. மனிதர்களை சார்ந்து வாழக்கூடிய அவர்களுடைய தலைமைகளை பெரிதாக பேசக்கூடிய அளவுக்கு விசுவாசிகளுடைய நடக்கைகள் அங்க இருந்ததுனாலே பவுலுக்கு இது அறிவிக்கப்பட்டது. பவுல் இதை எழுதுகிறார். அப்ப அந்த இரண்டாவது காரியம் பார்க்கும் பொழுது, அந்த சபையாரிடத்துல அநேக பிரச்சனைகளில் இருந்ததை நாம் இந்த நிருபத்தை வாசிக்கும் பொழுது தெரியப்படும். அப்ப இந்த பிரச்சனைகள்ல பிரிவினைகள் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இரண்டாவது, விக்கிரக ஆராதனை அவர்களுக்குள்ள இருந்ததை பார்க்க முடிகிறது. அந்த கொரிந்து பட்டணமானது கிரேக்க தேசத்திலே இருந்ததான ஒரு கொரிந்து பட்டணமாக இருக்கிறது. அது ஒரு வியாபார ஸ்தலமாக, அதிகமாக வணிகம் செய்யக்கூடிய ஒரு இடமாக அந்த கொரிந்து பட்டணம் இருந்தது. அங்க இந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு மனம் திரும்பி வந்தவர்கள் இன்னமும் அவருடைய இருதயத்துல அந்த விக்கிரக ஆராதனையின் மேல கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கிற காரியத்தை அந்த கொரிந்து பட்டண சபையார் இடத்துல இருந்தது. இவைகளையும் அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவராலே எழுதி அவர்களுக்கு அறிவுறுத்துகிறதான காரியத்தை நாம் இந்த நிருபத்துல வாசிக்க முடியும். அது மாத்திரமல்லாமல் அவர்களுக்குள்ளே வழக்குகள் இருந்தது. ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டி, சகோதரர் சகோதரிகள் என்று அன்பு பாராட்டினாலும் கூட அவர்களுக்குள்ள இந்த மனஸ்தாபங்களில ஏற்பட்ட சண்டைகளில ஏற்பட்ட வழக்குகளில சபைக்குள்ள அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வசனங்கள் இருக்கிறது. படித்தால் நேரமாகும் என்று அப்படியே சொல்லுகிறேன். இந்த முழு அதிகாரம் படித்தால் இது உங்களுக்கு தெரியும். அவர்களுக்குள்ள இருந்த வழக்குகளை நீங்களே தீர்த்து கொள்ள வேண்டும் என்று பவுல் அறிவுறுத்துகிறார். அவர்கள் செய்த காரியம் என்ன என்று சொன்னால், அந்த உலக காரியத்துல சட்டங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? வழக்கு பதிவு செய்தாங்க. இப்ப நம்ம வழக்கு சொன்னா போலீஸ் கிட்ட போறாங்க, நீதிமன்றத்தை நாடுறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உலகத்தார் இடத்துல போய் நீங்கள் என்ன செய்றீங்க? எதற்கு நீதியை எதிர்பார்க்கிறீர்கள்? நீங்கள் அதற்கு விட்டுக் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ பிரிவினைகள், அங்கே வழக்குகள், விக்கிரக ஆராதனை, அது மாத்திரமல்லாமல் உபதேச குழப்பங்கள் அந்த சபையார் இடத்துல இருந்ததை காண முடிகிறது. இந்த உபதேச குழப்பங்கள் என்ன என்று சொன்னால், கிறிஸ்துவினுடைய அல்லது கர்த்தருடைய பந்தியை கை கொள்ளுவதிலே அவருக்கு ஒரு குழப்பம். இந்த கர்த்தருடைய பந்தியை எப்படி கை கொள்ள வேண்டும்? யாருன்னா வந்து கேட்டா என்ன சொல்லுவோம்? சொல்லுவீங்களா? ஏன் உங்களை கேட்டா கர்த்தருடைய பந்தியை எப்படி கை கொள்ளணும்? வேற சபையார் வந்து கேட்டா, ஒரு சகோதரன் கேட்டா சத்தியம் அறியாதது சொல்லணும். எப்படி இந்த கர்த்தருடைய பந்தை நீங்க சொல்லுவீங்க இல்லைங்களா? கண்டிப்பா சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? அப்பத்தை என்ன பண்றோம்? மேஜையில வச்சிருக்கோம், திராட்சை ரசம் வைத்திருக்கோம். இதை என்ன பண்றோம்? சோத்திரம் பண்ண சொல்லி வசனம் சொல்லியிருக்கேன். அந்த வசனமே கொரிந்தியர்ல தான் நம்ம வாசிக்கணும். அப்ப முன்பதாக அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஆவிக்குரிய வரங்கள் இருந்தது.
அப்ப இந்த ஆவிக்குரிய வரங்கள், இந்த 9 வரங்கள் எப்பேற்பட்ட வரங்கள், அந்த வரங்கள் யாராருக்கு பயன்பட்டது, அந்த வரங்கள் எப்படி பயன்பட்டது என்று அந்த தெளிவு கூட நிறைய அநேகருக்கு குழப்பத்தை காண்பிக்கிற காரியமாக இருந்தது. அந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க கொரிந்து பட்டணத்துக்கு சொல்லுகிறார். அப்ப இங்க ராபோஜனத்தை குறித்து அவர்கள் தவறாக அதை பயன்படுத்தியதை குறித்து அறிவுறுத்துகிறார். அப்ப இப்பேற்பட்ட உபதேச குழப்பங்கள். சில பேருக்கு நம்முடைய நம்பிக்கை என்ன, பிதாவாகிய தேவன் ஒருவர் இருக்கிறார் நம்புறோம் இல்லைங்களா, நம்புறோம் இல்லையா? ஆமா, ஞானஸ்தானத்துல அறிக்கை வேற இட்டோம் இல்லையா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு அறிக்கையிட்டோம், அவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுறோம் இல்லையா? அந்த நம்பிக்கை இருக்கு. தேவன் அவரை 3வது நாளில் உயிரோடு எழுப்பினாரு. நாம் எல்லாரும் மரித்தாலும் கூட நம்மையும் கிறிஸ்துவை போல அவர் எழுப்புவாரு நம்ம நம்புறோம். எழுப்பி நம் நடந்த அந்த நடக்கை நிமித்தமாக தேவன் நியாய தீர்ப்புக்கு பிற்பாடாக எதை கொடுக்க போகிறார்? பரலோக ராஜ்யத்துல அந்த நித்திய ஜீவனை கொடுப்பார் என்பது நமது நம்பிக்கை. அந்த கிறிஸ்துவனுடைய உயிர் தேர்தலிலே சிலருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவர்கள் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையிலே அவர்கள் குழம்பினவர்களாக அங்கே இருந்தார்கள். அப்பேற்பட்ட குழப்பங்களுக்கு, உபதேச குழப்பங்களை தீர்த்து வைப்பதை இந்த பவுலாகிய அப்போஸ்தலன் எழுதுகிறதான இந்த நிருபத்துல இதை நம்ம வாசிக்கும் போது அவைகளும் நமக்கு வெளிப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் அந்த சபையாரிடத்துல ஒழுக்க கேடுகள் இருந்தது. எப்பேற்பட்ட ஒழுக்க கேடுகள் என்று சொன்னால், அது ஒரு வணிக நகரமாக இருப்பதினாலே அதிக கலாச்சாரங்கள் கொண்ட மக்களை கொண்ட நாடாக, பட்டணமாக அந்த காலத்துல இருந்தது. இப்பொழுது ஒருவேளை எக்ஸாம்பிளா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நம்ம இந்தியாவில எதுங்க வணிக நகரம்? தமிழ்நாடா? தெரியலையே, நீங்களே சொல்லிடுங்களேன்றீங்களா? பாம்பே, மும்பைல இருக்குதா நமக்கு ஷேர் மார்க்கெட்லாம் இருக்குது இல்லைங்களா? எங்க இருக்குது? மும்பைல தான் இருக்கு இந்தியாவில இல்லையா? நான் அமெரிக்கா தேசத்தை எடுத்துக்கொண்டால் நமக்கு நியூயார்க், பாரிஸ்லாம் எடுத்துக்கலாம். இன்னும் நீங்க ஜப்பான்ல போனீங்கன்னா டோக்கியோ இருக்கு, சைனால ஷாங்காய் நகரம் இருக்கு. இவைகள் எல்லாம் உலக வர்த்தகத்தை நிர்ணயிக்கிற நகரங்கள். அப்ப இந்த நகரங்களில் எல்லாம் என்ன நடக்குது இந்த காலகட்டத்துல 2026 என்று சொன்னால், அதிகமான உலகம் எதுல மூழ்கி போயிருக்குதுங்க இன்னைக்கு? அதிகமான தங்களை சந்தோஷப்படுத்திக் கொள்ளுகிற ஒழுக்க கேடுகளிலே சென்று கொண்டிருக்குது. அப்பேற்பட்ட ஒழுக்க கேடுகள் கொரிந்து பட்டணத்திலும் நடைபெற்றது. 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது எப்பேற்பட்டதான ஒழுக்க கேடுகள் என்று அந்த வார்த்தை சொல்லும் போதே நமக்கு எப்படி இருக்குதுங்க? ஏன்னா அதை நம்ம பயன்படுத்தாதனால, அதுல இருந்து நம்ம விலைக்கு வந்துட்டனாலே அப்பேற்பட்ட வார்த்தைகளை நம்ம உபயோகித்து யோசிக்கிறோம் இல்லைங்களா? அப்பேற்பட்ட ஒழுக்க கேடுகள் அந்த கொரிந்து பட்டணத்துல இருந்தது. அப்ப இவைகளை நிவர்த்தி செய்வதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்துல எழுதுகிறார். அப்ப முதலாவது நான் பார்த்தோம், முதல் பாயிண்ட் என்ன என்று சொன்னால், அந்த சபையார் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார். இரண்டாவது, அந்த சபையில் இருந்ததான குழப்பங்களில் இருந்து, அநேக பிரச்சனைகளில் இருந்து அவர்களுக்கு தீர்வை எழுதும்படியாக எழுதுகிறார். மூன்றாவது, 16வது அதிகாரத்துக்குள்ள நம்ம வரும்பொழுது முதல் 4 வசனத்துல வாசிக்கிறோம், எருசலேமில் இருக்கிற ஏழை பரிசுத்தவான்களுக்கு இந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்க சபையார் உதவி செய்யும்படியாக அவர்களை ஊக்குவிக்கிறார். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து இடத்துல பேசுகிறேன்னு 16வது அதிகாரத்துல பேசுகிறார். அப்ப அவர்களுக்காக உதவும்படியாக அவர் அந்த சபையாரை ஏவுகிறார். அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் இந்த 16 அதிகாரங்கள் முதல் நிருபத்துல அடக்கி யார் எழுதுறாருங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. ரொம்ப 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 சுருக்கமா சொல்றேன். இன்னும் அதிகமாக இதை விளக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா நேரம் குறைவுக்காக நான் இதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். அப்ப இந்த நிருபத்துல எதற்காக இதெல்லாம் நான் பார்த்தேன்னா, இது கொரிந்து பட்டணத்துல வாழ்ந்த சபையாருக்கு இது எழுதப்பட்டது. சரி, இதுல என்ன பார்த்தோம் சொன்னா, 16வது அதிகாரத்துல நான் வாசித்த அந்த 13வது வசனத்துக்குள்ளாக நான் வருவாங்க. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் வசனம் 13ல, விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். சரிங்க. அப்ப இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால், இது கொரிந்து பட்டணத்துல வாழ்ந்த சபையாருக்கு சொல்லப்பட்டது. இது எல்லா அறிவுரைகளும் நாம் மேலே சொன்ன அந்த 3 காரியங்களை குறித்து சொன்ன பிற்பாடாக அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வாழ்த்துதலையோடு இந்த கடிதத்தை முடிக்கிறார். நம்ம அதிகாரமாக பார்க்கிறோம். ஒருவேளை இதுதான் அந்த கடிதம் வச்சுக்கோங்க, ஒரு சுருள் கடிதம். இது ஃபுல்லா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. கடைசியில் என்ன பண்றாருங்க? வாழ்த்து எழுதுறாரு, விஷ் பண்றாரு. அந்த விஷ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பொதுவான சபையாருக்கு அறிவுறுத்துறார். அந்த அறிவுரை தான் இந்த 13வது வசனம். இந்த அறிவுறுத்தல் எப்படிப்பட்ட அறிவுறுத்தல் என்று சொன்னால், விழித்திருக்க சொல்லுகிறார், விசுவாசத்துல நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார், புருஷராயிருங்கள் என்று சொல்லுகிறார்,
நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதை சொல்வதற்கு முன்பதாக 13வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அந்த அதிகாரம் முழுவதுமாக எதை குறித்து சொல்லப்பட்டிருங்க? நாம் கூட சில வேலைகளில் அதை வாசிச்சிருக்கிறோம். அன்பை குறித்து சொல்லுகிறது. அன்பு எப்பேற்பட்டது என்பதை இங்கு விளக்கி காண்பிக்கிறார். இதை விட நமக்கு ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் அநேக அன்புகளை குறித்து அநேக வசனங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த அதிகாரம் ஒரு ஸ்பெஷலா இருக்கு. அதிகாரம் முழுவதுமாக அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார்? நாம கூட அன்பை வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்துவோம்? மனைவி இடத்துல அன்பு இருக்கும், கணவன் இடத்துல அன்பு இருக்கும், வெளிப்படுத்துவோமா? பிள்ளைகள் இடத்துல ஒருவேளை எனக்கு அன்பு இருக்கு, என்னுடைய பிள்ளைக்கு அன்பு இருக்குன்னு நினைச்சுங்க, அவன் மேல எனக்கு அன்பு இருக்கு, அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவேன்? ஐயா, என் மகனை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அவன் மேல பிரியமா இருக்கேன், அப்படியே அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு புரிஞ்சுப்போ அப்படின்னு நான் பண்றேன். நான் பாட்டு என்னுடைய வேலையை செய்து அவனுடைய வாழ்க்கை சீர்கெட்டு அவன் எப்படி வேணாலும் வாழ வேண்டும் என்று விட்டால் அது அன்பை காட்டுகிற விதமா? இல்லை. தேவன் எப்படி அன்பை வெளிக்காட்டினார்? யோவான் சுவிசேஷ பதில வாசிக்கிறீங்களா? 3வது அதிகாரத்துல 16வது வசனம், பிரசித்தமா நம்ம வாசிச்ச வசனம் தான், வாசிக்கலாங்களா? யோவான் 3வது அதிகாரம் வசனம் 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ பிதாவாகிய தேவன் எப்படி அன்பு கூர்ந்தார்? அவரிடத்துல நம்மை காண்பிக்கிற அன்பு இருந்தது. உலக மக்களிடத்துல தேவனுக்கு அன்பு இருந்தது. அந்த அன்பை எப்படி அவர் காண்பித்தார் சொன்னா, உலக மக்களே உங்கள் மேல் எனக்கு அன்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் தேவன் போயிடல. அந்த அன்பு நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய ஒரே பேரான குமாரனையே பலியாக ஒப்பு கொடுத்தாரு. அந்த கொடுக்கிறதுலதான் அந்த அன்பு இருக்கு. அப்ப அந்த அன்பு என்பது உணர்வு மாத்திரம் அல்ல, அதுல என்ன இருக்கணுங்க? அந்த உணர்வுல செயல்பாடு இருக்கணும். எனக்கு வேற அன்பு இருக்குன்னு அன்புல உணர்வுல நான் உணர்ந்து கொள்ளனா அந்த உணர்வை செயல்படுத்தணும். என் மகனிடத்துல எனக்கு அன்பு இருக்குன்னு சொன்னா அந்த அன்பின் செயல் திட்டத்தை நான் வாழ்க்கையில நடப்பிக்கணும். அவனுடைய வாழ்க்கையில வேண்டியதை நான் செய்ய வேண்டும், அவனுக்காக நன்மையை கொடுக்க வேண்டும். மனைவியானவளுக்கும் அப்படிதான் இல்லைங்களா? அப்ப அந்த அன்பை நம்ம என்ன செய்ய வேண்டுங்க? வெறும் உணர்வு பூர்வமாக உணர்ந்து மாத்திரம் அல்ல, செயல்பாட்டில அதை வெளிப்படுத்த வேண்டும். அந்த அப்பேற்பட்ட அந்த அன்பை குறித்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு 13வது அதிகாரத்துல. அப்ப இந்த ஒட்டுமொத்த அந்த 1 கொரிந்தியர் நிருபத்தை வாசிக்கும் பொழுது இப்பேற்பட்ட அறிவுரைகளை கொடுத்ததான அப்போஸ்தலனாகிய பவுல், நிறைய தீர்வுகளை கொடுத்ததான அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 13வது வசனத்துல புருஷராய் இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த வார்த்தை வெறும் ஒரே வார்த்தையில அடங்கிடுது. இந்த புருஷராய் இருங்கள் அப்படிங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தையானா அது ஒரு வடச்சொல், சமஸ்கிருத சொல். தமிழில அதற்கு பொருள் என்னென்றால் கணவன் என்று பொருள்படும் அல்லது ஆண் என்று பொருள்படும். அதுதான் புருஷராய் இருங்கள் என்கிற அந்த வார்த்தைக்கான விளக்கம். சரி, இப்ப புருஷராய் இருங்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இந்த வார்த்தை. நம்முடைய எண்ணங்கள் என்ன தோன்றும்? உங்களுடைய எண்ணங்கள் என்ன தோன்றுங்க? பொதுவா என்ன பண்றோம்? என்னுடைய பெயர் தெரியும், சார்லஸ்ன்னு தெரியும். நீங்க வேற ஏதோ ஒரு ஊருக்கோ இல்ல வேலை நிமித்தமாகவோ எங்கோ உறவுகளுடைய வீட்டுக்கு செல்றீங்க, அங்க ஒரு சார்லஸ் கூப்பிட்டா என்ன ஞாபகத்துல வரும்? நம்ம சபையில கூட என்ன பண்றாரு, ஒரு சார்லஸ் இருக்கு. அப்ப என்ன சொல்றோம்? அந்த வார்த்தை நமக்கு ஒரு எண்ணத்தை உருவாக்குது, நமக்கு தெரிந்தவைகளை ஞாபகப்படுத்துது இல்லையா? அதை போல இந்த புருஷரா இருங்கள் என்கிற இந்த வார்த்தையை நாம் கேட்ட உடனே நமக்கு எது ஞாபகம் வருது? அநேகருக்கு நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்துகிற வார்த்தை எது? புருஷன் சொல்லிட்டு கணவர்களை குறித்து சொல்லும் பொழுது புருஷன் என்கிற சொல்ல அந்த வார்த்தை நமக்கு ஞாபகம் வரும். சரி, இந்த 16வது அதிகாரம் 13வது வசனத்துடைய விளக்கத்தை இப்ப சொல்ல போதில்ல. இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, புருஷரா இருங்கள் என்கிற வார்த்தை, புருஷர் என்று சொன்னால் நமக்கு வருகிற எண்ணத்தினுடைய ஒரு கண்ணோட்டத்தை நாம் பார்க்கலாம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் அந்த புருஷரா இருங்கள் அந்த வசனத்துடைய விளக்கத்தை நாம் பார்க்கலாம். அப்ப இங்க இந்த புருஷரா இருங்கள் என்று சொன்னால் நமக்கு என்ன தோன்றுங்க? கல்யாணம் ஆனவங்களுக்கு தோன்றதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு இல்லையா? இப்ப திருமணம் ஆகாதவங்களை விட அவர்களுக்கு தான் அதிகமா தெரியுது. பிள்ளைகளுக்கு தெரிய விடாது, இல்ல தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருது இல்லைங்களா? அப்ப புருஷர் என்று சொன்னால் அது ஒரு கணவர்களை குறித்து நமக்கு ஞாபகம் படுத்துது. அப்ப கணவர்கள் என்றால் யாரு இல்லையா? ஒருத்தருடைய போன் எடுத்து பார்த்தா தெரியும் கணவர்களுடைய பெயர் எப்படி சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் பார்த்தேன் ஒருவருடைய மொபைல்ல என்ன சேவ் பண்ணி வச்சிருக்காங்க, மிஸ்டர் புருஷ். யாரு? புருஷருடைய பெயரை என்ன பண்றாங்க, மொபைல் அப்படி வச்சிருக்காங்க. நிறைய பேர் நிறைய விதமா வச்சிருக்க வாய்ப்புகளை உண்டு இல்லையா? இப்ப கணவருடைய சில பேர் பெயரையே பேரா சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? சில பேர் கணவர்னு வச்சிருப்பாங்க, சில பேர் ஹஸ்பண்ட்னு எழுதி வச்சிருக்காங்க. போன்ல சொல்ற கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்கும். இப்ப கூட எடுத்து பார்த்தா என்ன பண்ணலாம், நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறோம் இல்லையா? சில பேர் ஆங்கிலத்துல வைக்கிறாங்க, ஹார்ட், ஸ்வீட் ஹார்ட் இல்லையா? நிறைய எல்லாம் வச்சிருக்காங்க அவங்களோட பேர். சில பேர் தமிழ் வார்த்தைகள் அத்தானு, சில வார்த்தை போன் எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்ல? அப்ப அந்த கணவர்கள் புருஷர்கள் தான் ஞாபகம் வரும். புருஷர் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கான
நம்மளுடைய எண்ணம் எங்க தோன்றுது? கணவர்களை குறித்து போகுது. அப்ப கணவர்களை குறித்து பார்க்கும் பொழுது இந்த கணவர்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நிறைய வசனங்கள் சொல்லுகிறது. ஒரு சில வேத வசனங்களை வாசிக்கலாம். எபேசியர் நிருபத்துல 5வது அதிகாரத்துல வசனம் 23 நாம் வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் வசனம் 23. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அப்போ இந்த புருஷன் என்கிற வார்த்தை இங்க வருது. இங்க கொடுக்கப்பட்டதான அந்த பொருள் இங்க அர்த்தம் என்னங்க? புருஷன் என்று சொன்னால் அந்த மனைவிக்கு உண்டான அந்த உறவில் இருக்கிறதான அந்த கணவனை குறித்து தான் இங்க சொல்லுகிறது. இந்த புருஷன் அந்த மனைவிக்கு எப்படி இருக்கிறாருங்க? தலையாக இருக்கிறார். இன்னைக்கு அநேக இடங்களில இது ஒரு குழப்பக்கூடியதான ஒரு நிலையை கொண்டு இருக்கிறது. அப்ப யார் தலை என்று சொன்னால் அங்கே இந்த தலையில என்னதான் இருக்குதுங்க? தலையில என்ன இருக்குங்க? முடி இருக்குன்னு சொல்லிடாதீங்க. தலைக்குள்ள கேட்கிற என்ன இருக்கு? சிந்திக்கக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய மூளை இங்கதான் இருக்குது. இந்த மூளையில இருந்துதான் நம்ம கையை தூக்கணுமா, கையை இறக்கணுமா, தலையை திருப்பணுமா, காலை தூக்கணுமா என்கிறதான கட்டளைகள் நம்முடைய உடலுக்கு எங்கிருந்து பிறக்குதுங்க? தலையில இருந்து தான் பிறகுது. அப்ப இங்க தலைன்னு சொன்னா இங்க சரீரத்தினுடைய தலை எது குறிப்பிடுறாங்கன்னா நாம் இங்க இருந்தா எல்லாமே செயல் இங்க போகுது. அதை போல ஒரு மனைவியுடைய செயல் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? தலையா இருக்கிற அவன் கணவனுடைய செயலுக்கு செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இது குறிப்பிடுறாங்க. அப்ப இங்க அநேகர் எப்படி இருக்காங்க? தலையுடைய வேலையை செய்வதில்லை, கை கால் வேலையை செய்கிறது இல்ல, தலை கீழாக இருக்கிறது. அப்ப புரிந்து கொள்ளுங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு புருஷனும் மனைவிக்கு எப்படி இருக்காருங்க? தலையாக இருக்கிறார்கள். அப்ப இந்த தலையானவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் 25வது வசனம் வாசிக்கலாம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்ப இந்த தலையோடைய வேலை என்னன்னு சொன்னால் இந்த மனைவி இடத்துல என்ன செய்வாங்க? அன்பு கூற வேண்டியது அவசியமாக இருக்கிறது வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. சரி, 28வது வசனத்தினை வாசிக்கலாங்க. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். அப்ப இங்க மனைவி அவர்களிடத்துல ஒரு கணவன் அல்லது ஒரு புருஷன் என்ன செய்யணுங்க? அன்பு கூற வேண்டும். அந்த அன்பு கூறுதலிலே அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறேன் என்று சொன்னால் 28வது வசனத்துல அவன் தன்னுடைய மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்துக் கொள்ள வேண்டும். இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் சபைக்கு வந்திருக்கோம்? ஆண்கள்ல எத்தனை பேர் அயன் பண்ணாம ட்ரெஸ் போட்டு வந்திருக்கோம்? கையை உயர்த்து சொல்லணுமா? இல்ல, வீட்டுல சும்மா கூட இருப்பேன், வேலைக்கு போகாம வயதா இல்ல. ஆனா என்ன செய்வோம்? சர்ச்சுக்கோ இல்ல வெளியே போகும்போதோ ஒரு நீட்னஸ் இருக்கும். என்ன பண்ணுவாங்க? அயன் பண்ணி தான் ட்ரெஸ் போடுவேன். அது ஏதோ பழைய சட்டையை கூட இருக்கணும். ஆனா என்ன பண்ணுவேன்? அயன் பண்ணி தான் எங்க அப்பா சட்டை பேண்ட் போடுவாரு. அவர் என்ன பண்ணுவாரு? நீட்டா போவாரு. சபைக்கு போகுவான், வெளியே போவீங்க. தன்னுடைய சொந்த சரீரங்களை எப்படி பார்த்து கொள்றாங்க? பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அது அழகா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே. அதை எப்படி பார்த்து கொள்கிறோமோ அதை போலவே உங்களுடைய மனைவிகளை நீங்கள் பாவிக்க வேண்டும், நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற வேத வசனம் நமக்கு சொல்லுகிறதை காட்டணும். சரி, 29வது வசனம் வாசிக்கலாங்க. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். சரி, அப்போ ஒவ்வொருவருடைய கணவருடைய கடமை என்னங்க? யாருதான் சம்பாதிச்சு சாப்பாடு போடணும் மனைவிக்கு? கணவர் தான் போடணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில, கால சூழ்நிலையில யாரு காப்பாற்றுறா? சொல்ல முடியாது. அதுக்கு பதில் சொல்லவே முடியாது இல்லைங்களா? ஏன்னா பெண்களும் என்ன செய்யறாங்க? வேலைக்கு போய் சம்பாதிக்கிற சூழ்நிலை இப்பொழுது இருக்கு. எதுக்குன்னா பொருளாதாரத்தினுடைய தேவைகளிலே அது தேவைப்படுவதனாலே அவர்களும் செல்றாங்க. ஆனாலும் வேதத்தின்படியாக கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிந்திருக்கிற அனைவருக்குமே வேதம் சொல்லுகிறது ஆண்கள் என்ன செய்யணுங்க? வேலைக்கு போய் அவருடைய மனைவிகளை என்ன செய்யணுங்க? போஷிக்கணும். போஷிக்கிறதுனா காப்பாற்றணும். அவருடைய தேவைகளை சம்பாத்தியத்தின் மூலமாக நிறைவேற்ற வேண்டியது யாருடைய கடமையா இருக்குது? அது ஒரு கணவனுடைய கடமையா இருக்கிறது என்பதை நாம் வாசிக்கணும். சரிங்க, இங்க 31வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 31. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். சரி, இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது இதை விளக்கணும்னா கண்டிப்பா அதிகமா நேரம் தேவைப்படும் இல்லையா? இதுல இது சொல்லப்பட்டிருக்கிறது 31 பாருங்க. இது நிமிஷம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு அப்படின்னு சொன்னா அப்பா அம்மா விட்டுறாங்க கல்யாணம் ஆனவனே இல்லையா? தனி கொடுத்துன்னு போயிட்டாங்க, மதிக்கிறதே இல்ல இல்லையா? அந்த காரியத்துக்குள்ள சொல்றேன்னா இல்ல, இங்க அதிகமாக விஷயம் உள்ள இருக்கு. நாம் பார்க்கிற தலைப்பின் கீழாக இப்ப இதை பார்க்க முடியாது. சரி, இங்க நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னா தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். அப்ப அந்த இசைந்து என்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? மனைவியுடன்
இசைந்து அப்படி என்று சொன்னால் நீங்க தமிழ் வார்த்தை ஆராய்ந்து பார்த்து என்று சொன்னால் சார்ந்து இருக்கிறான் என்று ஒரு பொருள். அப்போ ஒரு செடி நம்ம வளர்றத தெரியும், கொடி படறதை பார்த்திருக்கீங்க. அந்த கொடி எப்படி படரும்? ஏதாவது ஒரு கொம்பு நட்டணும்னா அதுல என்ன பண்ணும்? படரும். அப்ப எதை படர்ந்து அது வரும்? அது எதை சார்ந்து இருக்கிறதோ அதை படர்ந்து வளரும். அப்ப அதை போல ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ஒருவரை ஒருவர் சார்ந்து இருப்பார்கள். அப்ப அவர்களிடத்துல பிரிவு இருக்காது. இவர்களுக்காக அவர், அவர்களுக்காக இவர் என்று இருப்பார்கள். இதெல்லாம் சரீரத்திற்குண்டான தேவைகளை மாத்திரம் நாம் கண்ணோட்டமாக பார்க்கிறோம் இல்லையா? ஆனால் வேத வசனத்துல வாசிக்கிறோம், இந்த இசைந்து என்கிற வேத வசனம் எங்க வாசிச்சிருக்கோம்? புதிய ஏற்பாட்டுல மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் வசனம் 5 வாசிக்கலாம். மத்தேயு 19வது அதிகாரம் வசனம் 5. இது நிமித்தம் புருஷனானவர் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே சேர்ந்திருப்பால் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இங்க வந்து ஆண்டவரை சோதிக்கிறாங்க, கேள்வி கேட்கிறேன். ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்லுகிறார். அப்ப அவர் சொல்லுகிறார், இங்க தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா அப்படின்னு கேட்கிறார். எங்க வாசிச்சிருப்பாங்க? நம்ம கூட வாசிச்சிருக்கோம் பழைய ஏற்பாட்டுல. இப்ப வாசிச்சது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுல எங்க வாசிச்சிருக்கோம்? ஆதியாகம புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆதாமும் ஏவாளையும் பிரித்து வாசிக்கும் போது நம்ம அதை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட சேர்ந்திருப்பான், அவர்கள் போதுமானது. அப்ப இங்க வாசித்த வசனங்கள்ல இந்த கணவன் இந்த மனைவி எதற்காக இதை பார்க்கணும்? புருஷன் என்கிறதான வார்த்தைக்காக பார்க்கிறோம். அப்ப புருஷன் என்று சொன்னால் அந்த கணவன் எப்படியாக இருக்க வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னால் கொலேசியர்கள் நிருபத்துல 3வது அதிகாரம் வசனம் 19 நாம் வாசிக்கும் பொழுது நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். கொலேசியர் 3வது அதிகாரம் வசனம் 19, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். அப்போ அவர்கள் மேல் அன்பு கூறுவதிலே எத்தனை விதமாக சொல்லுகிறது? அப்ப அந்த அன்பு கூறுதலிலே போஷிக்கணும் சொல்லுது. அப்ப அந்த அன்பு கூறுதலிலே என்ன செய்யணுங்க? கசந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் நாம் அனுதின வாழ்க்கையில நம்முடைய நடைபெறுகிறதான காரியங்களை நாம் என்ன பண்ணாங்க? ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. 1 கொரிந்தியர்ல 7ஆம் அதிகாரம் வசனம் 3 நாம் வாசிக்கலாம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். சரிங்க. இங்க 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 3வது வசனத்துல நாம் எபேசியர்ல வாசிக்கிறோம், கொலேசியர் பகுதியில் நிருபத்துல வாசிக்கிறோம். இதெல்லாம் அந்த புருஷன் கணவன் மனைவி வாசித்தாலும் கூட நாம் பேசுகிற காரியத்தினுடைய நிறைவுக்குள்ளாக வரும். இங்க என்ன சொல்ல வரும்? 7வது அதிகாரம் 3வது வசனத்துல புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய எதை செய்யணுங்க? கடமையை செய்ய வேண்டும். இப்ப இதனுடைய வார்த்தை வசனம் படிச்சிட்டீங்களா? சரி, இப்ப பாருங்க, கவனிங்க. இப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை அவன் செய்ய வேண்டும். அப்ப இதோட அர்த்தத்தை நாம் 2 விதமாக பார்ப்போம். என்ன முதல் அர்த்தம்? கடமை என்று சொன்னால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில அந்த மனைவி வாழ்கிற வாழ்க்கைக்கு தேவைகளை அவன் சந்திக்க வேண்டும். உண்மையா இல்லையா? இது நமக்கு தெரியும்ல. இது பைபிள்ல தான் படிக்கணும்னு கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை சாராதவர்களும் இதை சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன செய்யணும்? மனைவிய நீதான் பார்த்து கொள்ளணும்னு சொல்றாங்க. சரி, இது உலகத்தார் சொல்வதா அல்லது உலகத்திலே நாம் வாழும் போது இது கேள்விப்பட்டுதான்? இது பைபிள்ல வாசிக்கும் போது இதுல என்ன வித்தியாசப்படுது அப்படின்னு நான் சொல்றேன். கவனிங்க. ஒரு புருஷன் அல்லது ஒரு கணவன் தன் மனைவிக்கு தேவையான கடமையை செய்ய வேண்டும். சரீரத்திற்குரிய கடமைகள் செய்ய வேண்டும் தான் ஒன்று. அந்த 2வது காரியத்தை தான் உலகம் சொல்லுவதில்லை, இங்க வேதம் சொல்லுகிறது. என்ன கடமை என்று சொன்னால் 13வது வசனத்துல வாசிச்சு சொல்லுங்களா? 1 கொரிந்தியர் 16:13 விழித்திருங்கள், எதை நினைத்திருக்க சொல்லுதுங்க? விசுவாசத்தை நினைத்திருங்கள் சொல்லுது. அப்போ ஒரு கணவனும் மனைவியும் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் அவங்க யாரா இருக்கிறாங்க? கிறிஸ்துவனுடைய விசுவாசிகள். அப்ப இந்த கிறிஸ்துவனுடைய விசுவாச வாழ்க்கையில வாழ்கிற விசுவாசிக்கு ஒரு கணவன் தன் மனைவிக்கு கடமையை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை அந்த சகோதரி அந்த ஸ்திரீ கிறிஸ்துவை அறியாமல் இருந்தால் இவருடைய நடக்கையாலே அவர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம கொரிந்தியர்ல வாசிக்கும் நிருபத்துல வாசிக்கிறோம், தன்னுடைய நடக்கையினாலே கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களை கொண்டு வரணும். சரி, ஒரு மனைவி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்க, கணவர் கிறிஸ்துவுக்குள்ள இல்லைன்னு சொன்னா அவர்களுடைய நடக்கையாலே இந்த கணவனை என்ன செய்யணுங்க? கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்துடணும். அதுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற புத்திமதி. சரி, நம்ம காரியத்துக்குள்ள வருவோம். இப்ப 2 பேருமே, ஒரு கணவனும் ஒரு மனைவியும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப இவர்களுக்கு செய்ய வேண்டிய அல்லது அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இந்த கணவனுக்கு என்ன?
அப்படின்னு சொன்னா அது என்ன கடமை இருக்குன்னு சொன்னா, இந்த சகோதரி, இந்த மனைவி விசுவாசத்திலே வளர்க்க வேண்டியது யாருடைய கடமைங்க? கணவனுடைய கடமை. என்ன கடமை? சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுறோம் இல்லையா, அதுதானே கடமை. 2 வீலர்ல கஷ்டப்பட்டு எப்படியாவது கொண்டு வந்து விட்டுருவோமே, இல்ல ஆட்டோ காசு கொடுத்தா அதான் முன்னாடியே அனுப்பிச்சிடுறேன்னு ஊழியக்காரையிட்ட பதில் சொல்லுவாங்க சில பேர். நான் அவங்கள முதல்ல அனுப்பிச்சிட்டேன் ஐயா எங்க வீட்டு அம்மாவை, அதுவா கடமை? இல்ல, விசுவாசத்துல இவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி நடக்க வேண்டும், அந்த கடமையை செய்ய வேண்டும். அவர்களுக்கு சபை கூடி வருவதற்கு ஏற்ற வாய்ப்புகளை இந்த கணவன் செய்து கொடுக்க வேண்டும். சபை கூடி வருதலிலே வந்த பிற்பாடு சபையிலே அவர்கள் நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சபை கற்றுக் கொடுக்கிறது தான், ஊழியர் சொல்லிக் கொடுக்கிறார்கள் தான். ஆனால் அவர்களை நடத்துவது யார் என்று சொன்னால் கணவன் தான். அந்த மனைவி என்ன செய்யணுங்க? கடமை. அதை கிறிஸ்துக்குள்ளாக நடத்த வேண்டியது கணவனுடைய கடமை. ஒரு முதலமைச்சர் நம்ம அழைக்கிறார் ஒரு கூட்டத்திற்கு. என்ன சொல்லுவாங்க கணவன்? நீ ஏதாவது ஒரு துணி போட்டு வா சொல்லுவோமா? இல்ல, நீ இந்த உடை போட்டு வா. நீ என்ன பண்ணு, வெள்ளை கலர்ல போடு, லைட் கலர்ல போடு. எதற்கு அப்படி சொன்னா, தன் மனைவி உடையில சரியான முறையில அந்த கூட்டத்துல கலந்து கொள்ள வேண்டும். வருகிறவர் யாரு? இந்த நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் வருகிறார். இல்ல இன்னும் பிரைம் மினிஸ்டர் வச்சுக்கலாமா, மோடி அவர்களை அழைக்கிறான்னு வச்சுக்கோங்க. எப்படி கொண்டு போவோம்? கடன் வாங்கியாவது ட்ரெஸ் வாங்கி கொடுக்க மாட்டோம். இப்ப நிறைய பேர் நியூ இயர்ல அப்படிதான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இல்லையா. கூட்டத்துக்கு என்ன பண்ணுவோம்? கடன் வாங்கியாவது மனைவிக்கு என்ன பண்ணுவோம்? ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம். இப்ப இந்த கணவன் இந்த மனைவி சபைக்கு உடை அணிந்து வரும்போது என்ன பண்ண போறாரு? இப்போ யோசிச்சு பாருங்க, கம்பேர் பண்ணிக்கங்க. உலக வாழ்க்கையில செய்ய வேண்டிய கடமையை செய்கிற கணவன் கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த சகோதரி வளரும் போது அவளை வளர செய்ய வேண்டியது அவருடைய கடமை. இப்போ அந்த உடை அணிவதில் அந்த சகோதரி அணிகிற உடைக்கு யாருதான் கமெண்ட் கொடுக்கணும்? சபையில கொடுக்கறது இல்ல, கணவன் வீட்டிலேயே கொடுக்கணும். நீ இந்த உடை அணியாத, இந்த உடைய அணி என்று அவளை வளர்க்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குதுங்க? கணவனுக்கு இருக்கிறது. வீட்டில சபை கொண்டு வந்து சேர்த்துட்டோம். இங்க என்ன செய்யறாங்க? மற்ற கூட்டத்துக்கு சென்றால் சாப்பிட முடியுமா? சிலர் அனுமதிக்கிறோம் சாப்பிடுறதுல. சாப்பிடக்கூடாது சபை நடக்கும் பொழுது. சபையிலே சாப்பிடுறது வேற, சபை நடக்கும் பொழுது சாப்பிடுறது வேற. நம்ம பிள்ளைகளே நம்ம புத்தி சொல்றோம். பள்ளிக்கு செல்லும் போது பிள்ளைகளுக்கு எப்ப சாப்பிட கொடுக்குறாங்க? சாப்பிடுவதற்கான நேரம், மதிய உணவு இடைவேளை அப்பதானே கொடுக்குறாங்க. அப்ப சபையிலே மனைவியை சாப்பிட வைக்கலாமா? ஏன் இதை சொல்றேன்னா, இந்த மனைவிக்கு செய்த நாளைக்கு பிள்ளைகளுக்கு அப்படியே வரும். என்ன செய்யக்கூடாது? அப்போ சாப்பிடுற விஷயத்துல அவங்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது, அவங்களை ஒழுக்கப்படுத்தணும். அப்ப என்ன செய்யணும்? முன்னதாகவே அவர்களுக்கு சாப்பிடும்படியான நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி அதை சாப்பிட்டு விட்டு என்ன செய்யணும்? சபைக்கு கொண்டு வரணும். பலவீனமா இருந்தா பலவீனத்துல ஒரு வேலை இருக்கிறது வேற, சராசரி வாழ்க்கையில சொல்றேன். அப்போ ஒரு புருஷனுடைய கடமை என்ன? அப்போ சபையில வந்து அந்த சகோதரிய ஆக்டிவிட்டி என்ன? எனக்கு அதெல்லாம் வேணாங்க, ஐயா சொல்லிட்டாரு, எங்க வீட்டுக்காரர் கூட்டின்னு வந்துட்டாரு, நான் ஒரு மூலையில உட்காந்துக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 2 மணி நேரம் நடத்துங்க. நான் என்ன செய்யறேன்? அப்படியே அமைதியா உட்காந்து நான் பாட்டு தியானம் பண்றேன். தியானம் பண்ணி என்ன பண்ணிடுறேன்? கடைசியில ஸ்தோத்திரம் பண்ண. அப்படி சொல்லி கொடுக்க சொல்றாங்களா? என் மனைவி தூங்குறான்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு, தெரியாம நடக்குது வேற. தெரிஞ்சு என்ன செய்யக்கூடாது? அதை என்டர்டெயின் பண்ணக்கூடாது, அதை அனுமதிக்க கூடாது. இது கடமையாக இருக்கிறது. அப்ப அந்த கடமையை ஒரு கணவன் செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது, வேதம் போதிக்குது. அப்ப இப்பேற்பட்ட விதமாக ஒரு மனைவியை வளர்க்க வேண்டியது, அவரை சார்ந்திருக்க வேண்டியது, அவர்களை வழிநடத்த வேண்டியது யார் தாங்க? கணவனுடைய கடமை. இந்த கடமையை கணவன் செய்யும் பொழுது பரிசுத்த சந்ததியை இந்த இருவரும் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த மனைவிக்கு செய்த அதே பழக்கம் இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் வந்து அந்த பிள்ளையை வளர்க்குறாங்க. அந்த பிள்ளையை என்ன பண்ண விடுறது இல்ல, சபையில சொன்ன காரியத்தெல்லாம் செய்ய விடுறது இல்லை. அப்ப அந்த பரிசுத்த சந்ததி எப்படி வளரும்? இதுதான் சமுதாயத்திற்கும் கிறிஸ்தவத்துக்கும் உள்ள வேறுபாடு. இந்த கடமையை சபை என்ன சொல்லுது, கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது? சொல்லி கொடுக்குது. இது யாருக்கு கடமை? யார் மேல இந்த கடமை? இது கணவர்களுக்கு. அப்ப இதே அன்பு கூறுதல் யாருக்கு இருக்கணுங்க? மனைவிக்கும் இருக்கணும். அப்போ மனைவிகளை குறித்து எபேசியர் நிருபத்துல 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், நேரம் இல்ல, என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்க? மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தருக்குள் என்ன செய்யணுங்க? கீழ்ப்படியணும். அப்ப அவர் சொல்லும் போது அதெல்லாம் செய்ய முடியாது, நான் இதுதான் போடுவேன், என்ன செய்யக்கூடாது? வாதம் பண்ணுவது கூடாது. அவளுக்கு என்ன செய்யணுங்க? கீழ்ப்படியணும். இன்னைக்கு உலகமே என்ன ஆச்சுங்க? போன வாரம் கூட 8ஆம் தேதி இல்லையா, உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாங்க. அப்ப அதை என்ன பேசுறாங்க? உலகமே ஃபெமினிசத்தை பேசுது, பெண்ணியத்தை பேசுது. என்ன அதோடைய உள்நோக்கம் என்று சொன்னால் பெண்களுக்கு தேவையான உரிமைகளை பேசுகிறது இல்லையா? அதைத்தானே எல்லா உலகம் ஃபுல்லா பேசுறாங்க. பெண்களுக்கு உரிமை கொடுத்ததே கிறிஸ்தவம் தான். எப்படி என்று சொல்ல, உலகத்துல இல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனை தொழுது கொள்கிற காரியத்திலே நியாயப்பிரமாண காலகட்டத்துல பெண்கள் தேவாலயத்துக்கு போகவே முடியாது. உள்ள போக முடியுமா? தேவாலயத்துக்குள்ள போகவே முடியாது. ஆனால் இன்னைக்கு சபைக்குள்ள எல்லா பெண்களும் இருக்கிறாங்க.
அவர்களுக்கு விலக்கே கிடையாது. இந்துக்கள் சார்ந்து சில கோயில்கள்ல கூட என்ன பண்றாங்க, பெண்களுக்கு ஒரு சில நாள் விலக்கு அளிக்கிறாங்க இல்லையா? கிறிஸ்தவத்துல அப்பேற்பட்ட சரீரத்தினுடைய தேவைகளை பார்ப்பது கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் அமர்ந்து இருக்கிறோமே, யாரு கொடுக்கிறார் அந்த பெமினிசத்துடைய சுதந்திரத்தை? கிறிஸ்து கொடுத்திருக்கிறார், தேவன் கொடுத்திருக்கிறார். பெண்களுக்கும் தேவனை தொழுது கொள்ள முடியாத ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. அப்ப இப்பேற்பட்டவர்களை கடமையை செய்ய வேண்டியது யாருக்கு இருக்குதுங்க? ஆண்களுக்கு இருக்குது. அப்ப இன்னைக்கு நாம் சிந்திக்க வேண்டும். இங்க புருஷரா இருங்கள் என்கிற இந்த வார்த்தை குறித்து நாம் பார்த்ததுனால இப்படி பார்க்கிறோம். ஆனால் இங்கே புருஷன் என்று சொன்னால், கணவன் என்று அந்த புருஷன் என்று சொன்னாலே இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இது ஒரு கணவனை அல்லது ஒரு ஆணை குறிக்கிறது. இங்கே கிறிஸ்தவத்திலே பார்க்கும் பொழுது, குறிப்பாக இந்த அறிவுரையாக இதை கேட்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலடியார் எழுதும் பொழுது இது ஒரு சாராரை குறித்து எழுதவில்லை. ஒருவேளை கொரிந்து பட்டணத்தில் இருந்த சகோதரர்களை பார்த்து மாத்திரம் இந்த வார்த்தை எழுதல. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷரா இருங்கள் என்று சகோதரருக்கு மாத்திரம் அல்ல, அது இரு பாலருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன, பெண்களுக்கும் எப்படி அது பொருந்தும் என்று சொன்னால், இப்பொழுது இந்த வசனத்தினுடைய உள்ளாட்டத்துக்கு வரும். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே புருஷரா இருங்கள். அப்ப புருஷரா இருங்கள் என்று சொன்னால் எதை குறிக்கிறது என்று சொன்னால், பெரும்பாலான சமுதாயத்துல உலக நாடுகளை நாம் எடுத்துட்டோம்னா, இந்த உலகத்திலே ஒரு சமுதாயம் வாழ்து. இப்ப நாடுன்னு பிரிச்சுட்டாங்க, சமுதாயம் நினைச்சுங்க. அந்த நாட்டில வாழ்கிற மக்களை முதலாவது என்ன செய்வாங்க, அந்த வாழ்கிற சூழல்ல பாதுகாப்பு தான் முதல்ல அவங்க தேவைப்படும். அப்ப இந்த பாதுகாப்புக்கு யார் தேவைப்படுவா? ராணுவம் தேவைப்படுகிறது. அந்த ராணுவத்துல இருக்கிறதான ஆட்கள் எப்பேற்பட்டவர்களாக இருப்பார்கள்? போர் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இல்லையா? ஒருவேளை 2000 வருஷத்துக்கு முன்ன கல் ஆயுதம் செஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் இரும்புல ஆயுதம் செஞ்சாங்க. இன்னைக்கு கூட போர் நடக்குது 2026. யாருக்கு போர்? ஈரானுக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையே போர். அங்க நடக்கிற போர் எங்க பாதிக்கப்படுதுங்க? சென்னையில, தமிழ்நாட்டுல சென்னையில குறுக்கிப்பேட்டில பாதிக்கப்படுறோம். என்ன பாதிப்பு? கேஸ் இல்ல இல்லையா, பெட்ரோல் இல்ல, போர் பாதிப்பு உண்டாகுதுல. எப்படி போர் போடுறாங்க? இன்னைக்கு போர் புரியுறாங்க, பாம் அணுகுண்டை வீசி போர் செய்யறாங்க. அப்ப இங்க போர் செய்வதில், இந்த போர்க்களத்துல அதிகமாக நாம் பார்த்து கொண்டு வந்தால் பெரும்பாலானவர்கள் யாரா இருக்கிறாங்க? ஆண்களா இருக்கிறாங்க. அப்ப இந்த ஆண்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த போரை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அந்த போரிலே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னா, போர் செய்வதற்கு பயிற்சி பெற்றவர்கள், அவர்கள் பலம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? ஆண்களை என்ன பண்றாங்க, ஷர்ட்டை கழிட்டு, நம்ம ஏற்கனவே கூட பலசாலிகள் பராக்கிரமசாலிகள் வாசிச்சோம். அப்ப பலமுடையவர்களாக இருக்கிறார்கள் சரீரத்துல. அப்ப அந்த பலமும் அந்த துணிச்சலும் யாருக்கு இருக்கும்? ஒரு புருஷருக்கு இருக்கும், ஒரு ஆணுக்கு இருக்கும். அப்பேற்பட்ட துணிவு, அப்பேற்பட்ட துணிச்சல், அப்பேற்பட்ட பலம் ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எதற்கு இந்த துணிச்சல் இருக்கணும், எதற்கு இந்த பலம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு நடக்கிறதான இந்த உலகத்துல மாம்ச பிரகாரமான பாவங்கள், விக்கிரக ஆராதனை, இன்னும் பிற பல பாவங்களில் இருந்து அந்த புருஷனாகிய விசுவாசி விலகி ஓடணும். அப்ப இப்பேற்பட்ட அந்த மாம்ச சம்பந்தமான பாவங்களை செய்யாமல் அவன் எதிர்த்து போராட வேண்டும். அந்த எதிர்த்து போராடக்கூடிய உறுதி மனநிலை அந்த புருஷனாக இருக்க வேண்டும். அவனுக்கு ஒரு துணிச்சல் இருக்கும். வாலிபர்ல பார்த்திருக்கீங்களா? நம்ம கூட தாவீதை படிச்சு வாசிச்சோம், நேரம் இல்ல படிக்கலாம். தாவீது எப்படி இருந்தாரு? அவர் துணிச்சல் வந்தது எதனால? தேவனை அவன் நிந்தித்ததுனாலே தாவீது ஒரு இளைஞனாக இருந்தார். அவர் துணிச்சலா போறார். அந்த துணிச்சல் கிடைச்சது யார்கிட்ட இருக்கு? ஒரு ஆணிடத்துல அந்த துணிச்சல், அந்த பலம் இருக்குது. அப்படி போல விசுவாச வாழ்க்கையில ஒவ்வொரு விசுவாசியும் பலம் உள்ளவர்களாக, துணிச்சல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாருக்காக? போய் சண்டை போட்டு இருக்க கூடாது. நான் ரொம்ப துணிச்சல், நான் இப்படிதான் பேசுவேன், என் வாய் இப்படிதான், அந்த துணிச்சல சொல்லுது வேதம். அநேக நினைச்சிட்டு இருக்காங்க. சபை காரியங்களை போகும்போது நம்ம சொல்றோம், சராசரி வாழ்க்கையில பேசுகிற வார்த்தையில கொண்டு பேசுறது. அப்படியா? துணிந்து பேசக்கூடாது, வேத வசனம் சொல்லுகிறது இல்லையா? அப்படி அந்த பேசுகிற துணிச்சல் அல்ல. நம்முடைய வாயை அடக்க வேண்டும், நம்முடைய வார்த்தைகளை அடக்கிக் கொள்ள வேண்டும், சரியான முறையில பேச வேண்டும். சபையாரத்துல பேசும்பொழுது அவளுக்கான கனத்தை கொடுக்க வேண்டும். அநேகர்களுக்கு தவறுகிறோம், இதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். சரி, நேரம் வந்தால் பார்க்கலாம். அப்ப இங்க சொல்லப்படுகிற துணிச்சல் என்ன துணிச்சல் என்று சொன்னால், ஒரு போர் நடக்குது, அந்த போர்ல துணிச்சல் வேணும், எழுந்து அந்த போர்ல திருப்பி அடிக்கிறதுக்கான பலம் வேண்டும். அது என்ன போர் என்று வேத வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர், அதுக்கு முன்பதாக எபேசியர் 6வது அதிகாரம் வசனம் 11 மற்றும் 12 வாசிக்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம் வசனம் 11 மற்றும் 12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி
தேவனுடைய சர்வாய வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துணை தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. சரிங்க. யோவான் சுவிசேஷ பகுதியில ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே போராட்டம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். இங்கே வாசிக்கிறோம் பாருங்க, 11-12 கடைசியில நமக்கு என்ன உண்டுங்க? போராட்டம் உண்டு. ஆனா அந்த போராட்டம் என்னன்னு தெரியல. அதான் பிரச்சனை. இந்த போராட்டம் என்ன? 2000 வருஷத்துக்கு முன்னாடி போர் நடந்ததா இல்லையா? நடந்தது. எப்படி போரிட்டாங்க? இரும்பு ஆயுதங்களை கொண்டு போரிட்டாங்க. ஈட்டி, வாளு, கத்தி. இன்னைக்கு அப்படி சண்டை நடக்குதா? இல்லையே. அணுகுண்ட வீசுறாங்களே இல்லையா? அப்போ போருடைய யுக்தி மாறிடுச்சு. அப்ப சாத்தான் இன்னும் மாறாமல இருப்பான்? இன்னும் பழைய பிரகாரம் விசுவாசம், அன்பு, பக்தி அதுலயா இருப்பான்? அவன் என்ன சொல்றது, பிசாசனுடைய எப்படிங்க தந்திரம் எனக்கு தெரியவே தெரியாது பிரதர். நான் என்ன போயிட்டேன், நான் இந்த காரியத்துக்காக தானே அங்க போனே தவிர நான் என்ன செய்யல, வேணும்னு நான் போறேன்னு சொல்ற அளவுக்கு விசுவாசிகளுடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடத்தக்கதாக பிசாசினுடைய தந்திரங்கள் இருக்குது. இந்த தந்திரத்துல இருந்துதான் போரே நமக்கு இருக்குது. இப்பேற்பட்ட போரில் இருந்து ஜெயிக்கணும். அது ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணுங்க? புருஷராய் நடந்து கொள்வதற்கு பலம் வேணும், உறுதி வேணும், உறுதித்தன்மை வேணும். எதுல உறுதித்தன்மை என்று சொன்னால் விசுவாசத்துல உறுதித்தன்மை. அந்த விசுவாசத்துல விழும்பொழுது ஒரு போர் வீரன் என்ன செய்வான்? அடிபட்டு விழுந்தவனிய அப்படியே மடிஞ்சிருவானா? இல்ல, தன் உடலிலே காயம் பட்டாலும் கூட ரத்தம் ஒழுக ஒழுக அவன் என்ன செய்வான்? தன் முழு பலத்தையும் கொண்டு திரும்பி எழுந்து அந்த எதிரியை தாக்குவான். இன்னைக்கு கிறிஸ்துவின் கீழே படையா இருக்கிற நீங்கள் அனைவரும், நாம் அனைவரும் என்ன செய்யணுங்க? நாம விசுவாசத்துல விழுந்துட்டோமா? சாத்தானுடைய சோதனை விழுந்துட்டோமா? என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போக கூடாது. தேவன் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? திடன் கொள்ளுங்கள், திரும்பவும் எழுந்துரு. அந்த போர் வீரன் எப்படி எழுந்துக்கிறானோ அதை போல திரும்பவும் எழுந்து அந்த பிசாசின் தந்திரங்களோட நாம் போராடணும். அப்ப அதுல எப்படி இருக்கணுங்க? எப்படி இருக்கணும்? பலம் கொண்டவர்களாக, புருஷராக இருக்கணும். 1 சாமுவேலுக்கு எழுதின பழைய புஸ்தகத்தை, பழைய ஏற்பாட்டில 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் வசனம் 23-24 வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகத்துல 10வது அதிகாரம் வசனம் 23 மற்றும் 24. அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரமுள்ளவனா இருந்தான். சரி, இங்க யார பத்தி சொல்லுதுன்னு சொன்னா, இங்க இஸ்ரவேல் மக்களை ஆளும்படியாக ராஜாவை ஏற்படுத்துகிற காரியம். இங்க தேவன் சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். அப்ப அந்த சவுலை போய் அங்க தேடுகிறார்கள். அங்க நடந்ததா காரியம் வாசிங்கய்யா. அப்போது சாமுவேல் எல்லா ஜனங்களும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றால். அப்போது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். சரிங்க, இங்க 24வது வசனத்தை கவனிங்க. அவன் சொல்ற பாருங்க, சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான். ஏன் அப்படி சொல்லணும்? நம்ம சபையில உயரமானது யாருங்க? ஒரு 2-3 பேர். ஆமா, இருக்காரு இல்லையா? மூத்த சகோதரர் இருக்காரு, ஆனந்த் இருக்காரு, விஜய் இருக்காரு. என்ன பண்ணுவாரு? நாளா பண்ணினா விஜய் கீழே, ஆனந்த் கீழேனா இப்படிதான் வரும். ஏன் எல்லாரோட உயரம்? அப்ப இங்க என்ன காரியம் இங்க பார்த்தோம்னா, சவுலை அங்க நிற்பாட்டும் பொழுது அவன் சமஸ்த ஜனங்களுக்குள்ள எப்படி இருக்காங்க? 23வது வசனத்தை கவனிங்க, கடைசி வரியில பாருங்க, எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு எப்படி இருந்தாங்க? இருந்தாங்க. அப்ப என்ன இருந்தாரு சவுல்? எல்லா ஜனத்தோடைய உயரமா இருந்தார். அவனுக்கு எல்லாருடைய தோளுக்கு மேலாக இருந்தாருன்னா அவருடைய பலம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது சரீரத்தை தோற்றத்தை நாம் பார்க்கிறோம். இங்க நாம் இதே அப்படியே பாவித்து ஆவிக்குரிய வகையில ஒவ்வொரு விசுவாசியும் இப்படியாக பலவான்களாக இருக்க வேண்டும். பிசாசினுடைய தந்திரங்களை நாம் ஜெயிக்க வேண்டும். போரிடும் பொழுது விசுவாச வாழ்க்கையில நமக்கு போராட்டம் உண்டு. அதனாலதான் சொல்றாங்க, விசுவாசத்துல நிலைத்திருங்கள். நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க, ஆனா நிலைத்திருக்கிறது இல்ல. அதான் சொல்ல, விசுவாசத்துல என்ன செய்யணுங்க? நிலைத்து இருக்கணும். புருஷரா இருங்கள். ஏன் புருஷரா இருங்கள் சொன்னாரு? பலமும் உறுதியும் நமக்குள்ள இருக்க வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 6வது அதிகாரம் வசனம் 16 மற்றும் 17 நாம் வாசிக்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம் வசனம் 16 மற்றும் 17. பொல்லாக்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சரிங்க, ஒரு போர் வீரன் போகும் பொழுது
அந்த போரிலே அவன் தாக்கப்பட்டாலும் அவனை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு சில உடைகள் உண்டு போருக்கு. நம்ம மிலிட்டரி போர்ஸ்ல கூட நிறைய ட்ரெஸ்ஸுங்க எல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப அந்த காலத்துல போருக்கு இருந்தது. அப்ப அந்த போர் உடைகளிலே சொல்லப்படுகிறதான காரியத்தை இங்க நான் வாசிக்கலாம். குறிப்பாக இந்த 16வது வசனத்துல பாருங்க, பொல்லாங்கண்யையும் அக்னி ஆச்சரியங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம். அப்ப போர்ல போனோம்னா ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு எதிரியை தாக்கணும் இல்லையா, இன்னொன்னு எதிரி தாக்குனா அந்த தாக்குதல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு அடிக்கணும், இன்னொன்னு அடிய தடுக்கணும். இந்த ரெண்டு தான். இதுதான் வந்து அடிப்படை சண்டையில. அப்ப ஒரு போர்ல போகும் பொழுது எப்படி ஒரு போர் வீரன் இதை செய்கிறானோ, இந்த விசுவாச வாழ்க்கையில விசுவாச போராட்டத்துல பிசாசானவன் பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் முதல்ல என்ன செய்யணுங்க, கேடகத்தை வச்சு தடுக்கணும். கேடகம் இருக்குதா உங்ககிட்ட? கேடகம் இருக்கா இல்லையா? வீட்டுல இல்லையா? வீட்டுல இருக்காத, எங்க இருக்குது? இங்க இருக்கு இல்லையா? என்ன கேடகம் அது? விசுவாசம் என்னும் கேடகத்தை புடிச்சுக்கணும். அவன் அடிக்கும் போது அந்த கேடகத்தை வச்சு தாங்கணும். நீ விக்கிரகத்தை வணங்குந்த சாப்பிடு, மாமா தாய் மாமா சொன்னாரா, கேடகத்தை வச்சு தாக்கு. நீ சபைக்கு போகாத, நம்ம வெளியே போல ஜாலியா வான்னு சொன்னாரா, கேடகத்தை வச்சு தாக்கு. கிறிஸ்துவுக்கு எதிராக சொல்லப்படுகிற எல்லா தந்திரமான பிசாசினுடைய தந்திரங்களை விசுவாசத்தை வச்சு நீ பாதுகாத்துக் கொள்ளு. இப்ப நீங்க திருப்பி அடிக்கணும். இந்த போர் வீரன், இந்த கிறிஸ்துவனுடைய வீரன் என்ன செய்ய, எப்படி திருப்பி அடிப்பீங்க? ஆவியின் பட்டயத்தை நம்ம கையில எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், போயிட்டு வெட்டணும். கொலை பண்ண சொல்லல, வெட்டணும் சொன்ன அப்படி இல்லை. ஆவின் பட்டயம் எதுங்க? இந்த ஆவின் பட்டயத்தை எடுத்து நம்ம என்ன செய்யணுங்க, கொலை செய்யக்கூடாது. இந்த ஆவின் பட்டயத்தை வைத்து பிரித்தெடுக்கணும். நம்மை போலவே பாவத்தில் இருக்கிறவர்களை இந்த ஆவின் பட்டயத்தை கொண்டு அந்த பாவத்தை விட்டு அவர்களை விலக்கி அவர்களை நம்முடைய இராணுவத்துல சேர்க்கணும். அப்பேற்பட்ட பலம் உறுதி புருஷராய் இருங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு சொல்லுகிறார். இருப்பீர்களா? செய்வோமா? கேடகம் இருக்கா? விசுவாச கேடகம் எடுத்து பிடிச்சுக்கோங்க. கையில ஆவின் பட்டயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. சில பேர் பைபிளே கையில பிடிச்சுக்கிறது இல்லை. இதுதான் ஆவின் பட்டயம். இந்த பட்டயத்துல இருந்து அப்படியே கண்கள் என்கிறதான ஸ்கேனர் மூலமா பிரிண்டிங் என்ற டைப்பிங் பண்ண என்ன பண்றோம், அப்படியே ஞாபகத்துக்குள்ள கொண்டு போனாதான் ஆவின் பட்டயம் நமக்கு உள்ள இருதயத்துல போய் நிற்கும். அப்புறம் தானே சண்டை யூஸ் ஆகும் இல்லையா? அதெல்லாம் செய்யணும். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. நேரம் முடிஞ்சிருச்சு. கொடுக்கப்பட்ட நேரம் தேவனுக்கு சித்தமானால் நாம் தொடர்ந்து பார்ப்போம். இந்த நாள்ல கூட 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனத்தின் படியாக விடுத்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை இது ஒரு அறிவுரை. விசுவாச வாழ்க்கையில ஆணானாலும் பெண்ணானாலும் விசுவாசி என்கிற தோரணையோடு பார்க்கும் பொழுது இது நமக்கு ஒரு பெரிய அறிவுரையாக இருக்கிறது. இந்த அறிவுரை நாம் புருஷராயிருப்போம். ஆண்களை போல ஒரு குணாதிசயம் ஆண் மனிதத்திற்கு என்னதுங்க, போரிடுவது. அப்ப நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடையவர்கள். கிறிஸ்து தான் நமக்கு தலையாக இருக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அந்த தலைக்கு கீழாக செயல்படுவோம். பிசாசினுடைய எல்லா தந்திரங்களையும் நாம் ஜெயித்து தேவன் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையாக செவி சாய்த்த உங்கள் அனைவருக்கும் அடியேன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.